கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் ரட்சிப்பு என்கிற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலை குறிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு, மனம் திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பு என்னன்னா தேவனுடைய ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், நீரே என் கோட்டையும் என் கண்மலையும் என் கேடகமும் என் ரட்சிப்புமானவர், பாதுகாக்கிறவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்பு என்பது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்குதலை குறிக்கிறது. ஆம், இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மனம் திரும்புகிற அனுபவத்தில் வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால உங்களை கழுவி நீங்கள் அந்த மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் ரட்சிப்பு. தேவன் பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவர் சொந்த இரத்தத்தினால் கழுவி நம்மை ரட்சிக்கிறார். இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை உண்டு. அவர் உலக இரட்சகர். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி நாங்கள்லாம் 4 பரம்பரையில் கிறிஸ்தவங்க, ரட்சிப்பை பற்றி என்ன இவங்க பேசுகிறாங்கன்னு. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிப்பு அப்படின்றது அந்த மனம் இன்றைக்கு உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இதே போல்தான். அநேகர் எத்தனையோ வருஷமாக ஆலயத்துக்கு வர்றாங்க. அவங்க அம்மா அப்பா கிறிஸ்டியன் தான், அவங்களும் கிறிஸ்தவங்க தான், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள் அந்த ரட்சிப்புன்ற அனுபவம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ரொம்ப பக்தி, எந்நேரம் பைபிள் தான் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, தவறாமல் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்களுக்கு திருமணம் முடிந்தது, கணவரை விட்டு பிரிஞ்சாங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தை உண்டானோடனே கணவரை விட்டு பிரிஞ்சாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையோட சர்ச்சுக்கு போனாங்க, வயிற்றில் இருக்க குழந்தையோட சர்ச்சுக்கு போனாங்க. அந்த குழந்தையும் சர்ச்சிலேயே தான் அந்த சத்தியத்தை கேட்டது. பிறக்கும்போதும் அந்த பிறந்ததுலேருந்து 3 மாதத்துலேருந்து சர்ச்சுக்கு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனாங்க. அதை ஒத்தையிலேயே வளர்த்தாங்க, அதுக்கு ஒரு திருமணத்தை முடித்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பெண்ணும் தன் தாயை போல கணவரோடு வாழவில்லை. இன்றைக்கி 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பிரியமானவர்களே, இது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. அதுதான் உண்மை. ரட்சிப்பு என்பது மனம் திரும்புவது, பாவத்தை விட்டு மனம் திரும்புவது. இவங்களாம் நான் என்ன பாவம் பண்ணேன், ஒன்றும் பாவமே இல்லைன்ற வழியில் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இவங்களும் வாழலை, அந்த பிள்ளையும் வாழலை. ஆனால் சபைக்கு போகிறாங்க, வர்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, இதில் ஊழியமும் சின்ன சின்ன ஊழியமும் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லாததுனால வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. அந்த மன்னிக்கிற மனசு இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான். சகேவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் பொல்லாதவன் தான், ஆயக்காரன். அவன் என்ன பண்ணுறான்? ஆயக்காரர்களுக்கு தலைவன். நிறைய பணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்னு நிறைய லஞ்சம் கொள்ளையெல்லாம் அடித்து பெரிய பணக்காரனாக இருக்கான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் சந்தித்த நாளே தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுட்டு, என்னோட சொத்தில் நான் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், நான் ஒருவனிடத்தில் 1 பங்கு நான் தெரியாமல் வாங்கியிருந்தா, அதிகமாக வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு திருப்பி கொடுத்துக்கிறேன். அப்போது இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா! இதுதான் ரட்சிப்பு பிரியமானவர்களே. மனம் திரும்ப வேண்டும். அவன் எப்படி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு மனம் திரும்பிட்டான் பாருங்க. மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கை
அந்த ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நடக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன இவங்க ரட்சிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு. இல்லை பெரியமானவர்களே, ஆவி ஆத்மா சரீரம் எப்படி ஒன்றோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூன்றும் எப்படி ஒன்றோ, அதுபோல தான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூணும் ஒன்று தான். இந்த மூணும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன சொல்லுதுன்னா, தண்ணியில் ஞானஸ்நானம், அதாவது மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுதணும். பழைய பாவங்கள் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம் பழைய பாவங்கள் கழுவப்பட்டு, ஏன் தண்ணிக்குள்ளே அப்படி தொட்டிக்குள்ளே அந்த தண்ணியில் முக்கி தூக்குறாங்களே, அது என்னன்னா, பழைய பாவங்கள் உள்ள அந்த மனிதன் மரித்துட்டான். அந்த தண்ணிக்குள்ளே மூங்கி நிற்கிற நேரம் அவன் செத்து போயிட்டான். அவனை திருப்பி தூக்கும்போது அவன் புது மனிதனாய் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவனாகிறான். அதுதான் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கணும். இப்போ பிறந்த உடனே அது ஒரு குழந்தை இல்லையா? பிறந்தா குழந்தை தான். இப்போ மறுபடியும் பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க வளரணும். எப்படி வளரணும்? ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், ஞான பால் கொடுத்தா அந்த பிள்ளை வளரும். அதுபோல் இந்த ரட்சிக்க இந்த ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் குழந்தைகளாய் இருக்காதபடிக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாய் வேதமாகிய ஞான பாலை குடிக்க வேண்டும். தெரியாமல் சும்மா வேதத்தை வாசிக்கிறதுல புண்ணியமே இல்லை பிரியமானவர்களே. வேதத்தை வாசித்து ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் தெரியும், ஆனாலும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு யாரை பார்த்து சொல்கிறார்? பரிசேயர்களை பார்த்து அல்லவா? சொல்லுங்கள். அப்போது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நம்ம வேத வசனங்களை வாசிக்க 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 நாம் மறுரூபப்படணும். அப்போ தான் மணவாளனோடு நாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். நாம் மறுரூபம் அடையணும். இதே நம்ம பிறவியாகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். நம்ம புது சிருஷ்டி பார்க்குறவங்க சொல்லணும். ஏன்னா பிறந்த குழந்தை அடுத்து வளருது, தவழுது, ஓடுது. அது என்ன செய்யும்? நொண்டியாக படுத்திருக்காது, கிறிஸ்துவுக்காய் ஓடும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்தா அவங்க தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்பார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் ஓடுவார்கள், தேவனுக்கென்று பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ்வார்கள். இப்போ இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது போல் சகையை மனம் திரும்புறது போல் நம்ம மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும்னா ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம பாவங்கள் கழுவப்படுது. ஒரு வீடு பாழா போயிடுச்சு, ஒரு இடத்துல ஒரு டீ கொட்டிருச்சுன்னா தண்ணியை ஊற்றி அலசுகிறோம். ஆனால் நம்ம மனசு கரப்பட்டால் அந்த மனசை எப்படி கழுவுறோம்? கழுவ முடியுமா? முடியும் பிரியமானவர்களே. தேவனுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த வல்லமையுள்ள பரிசுத்தமான அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் மனசை பரிசுத்தப்படுத்துகிறோம். நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்தினோன்னே யார் வருவா? நம் தேவனே நமக்குள்ளே வருவார், ஆவியானவராய் வருவார். நம்ம இருதயத்துக்குள்ளே குப்பை, கோபம், அதாவது நீங்களே ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றீங்க, வீடு முழுக்கும் குப்பையை போட்டு வச்சுருக்கிறீங்க, கண்ட இடத்துல துணி கிடக்கு, சுத்தமே இல்லை, வீடு முழுக்க தூசியாக கிடக்கு, நீங்கள் வீட்டை கூட்டலை, பெருக்கலை, எதுவுமே பண்ணலைன்னா அவங்க வாசலை அவங்க உள்ளே வருவாங்களா? எப்படி வருவாங்க? நான் இன்னொரு நாளைக்கு வரேன்ட்டு போயிடுவாங்க. இதுபோல் தான் பிரியமானவர்களே, நம் இதயம் பரிசுத்தமாய் முதல்ல இருந்திருக்கலாம். கோபம், அது என்ன? கோபம் இருந்திருக்கலாம், பொறாமை இருந்திருக்கலாம், இச்சை இருந்திருக்கலாம், எல்லாமே கெட்ட குணங்கள் இருந்திருக்கலாம், கசப்பு இருந்திருக்கலாம், வைராக்கியம் இருந்திருக்கலாம், எல்லாமே நம்மகிட்ட இருந்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான எல்லா காரியங்களும் நம் இருதயத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் வெளியே எடுத்து போட்டு விட்டு ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயமாகிய சதையாகிய இருதயத்தை நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணுன்றார். இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணு, நான் உள்ளே வர்றேன்றார். ஹல்லேலூயா. அப்படி நாம் விருத்த சேதனம் பண்ணும்போது அந்த இதயம் சுத்தமாகும்போது பரிசுத்தமான தேவன் அந்த பரிசுத்தமான ஆலயத்தில் தங்குகிறார். அவர் சொல்லுகிறாரே, நான் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்க மாட்டேன், நீங்களே அந்த ஆலயம்ன்றார்.
ஆம், நாம் ரட்சிப்படைஞ்சு நாம் பரிசுத்தமாகும்போது நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். அந்த ஆலயத்தில் என்ன உண்டு? துதி உண்டு, ஜெபம் உண்டு, பரிசுத்தம் உண்டு, அன்பு உண்டு, எல்லாம் உண்டு. தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்றால், பிறந்ததுலேருந்து இல்லை, நீங்கள் 25 வருஷம் நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரி, 40 வருஷம் நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரி, பாரம்பரியமாக நான் போகிறேன், நான் வர்றேன், அந்த அப்படியெல்லாம் எனக்கு நான் அந்த அனுபவம்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கு மனம் திருந்துங்கள், மனம் திரும்புங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள், ஆவியானவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த ரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும். நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கேட்குறான், என்ன ஆண்டவரே, ஒருத்தன் எப்படி மறுபடியும் நான் என்ன தாயின் கற்பத்துக்குள்ளே போய் நான் திருப்பி நான் பிறக்க முடியுமான்னு கேட்குறான். அப்போ நீ ஒரு ஆசாரியனா இவ்வளோ நீ வேலை செஞ்சும் உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஆவி காற்று எப்படி இருக்கும், இந்த பிறக்கிற அனுபவம் காற்று கண்ணுக்கு தெரியாதுல்ல, அதுபோல் தான். தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயல்களை வைத்து தெரியும், நம்ம ஆக்டிவிட்டி. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பெண் அமைதியாக மாறிடுவான், நல்லவனாக மாறுவாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன் கோபக்காரனாக இருப்பான், ரட்சிக்கப்பட்ட பெண் உண்மையிலேயே அமைதி உள்ளவனாய் மாறுவான். ரட்சிக்கப்பட்ட முன்னாடி பிஸ்னஸ்லாம் பண்ணுனா எல்லாத்துலேயும் ஏமாத்து இருக்கும், பொய் இருக்கும், இது இருக்கும். ஆனால் ரட்சிப்படைந்த ஒரு பிஸ்னஸ் மேன் ஏமாற்ற மாட்டான். ஏன்னா அவன் என்ன படிச்சிருக்கான்? உண்மை உள்ளவன். அவன் என்ன ஞானப்பால் குடிச்சிருக்கிறாரு? உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்து கொள்வான். ஆம், அந்த பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும், ஓ நம்ம உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகுது, நான் ஏன் ஏமாற்றணும்னு சொல்லி உண்மையுள்ளவனாக இருப்பான். பிரியமானவர்களே, அவனுடைய பிஸ்னஸ் ஆரம்பமாக அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போய் ஞானப்பாலை குடித்து மனம் திரும்புறது, அந்த அனுபவம். அதுக்கு முன்னாடி அவங்க ஒருத்தவங்க பைபிளே படிக்க மாட்டாங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்நேரம் வேதம் தான் வாசிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடினா சத்தியம் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தைரியமாக போய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வேற, பின்பு வேற. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு, உலக வரலாறையே பிரித்து இன்றைக்கும் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஆண்டவர் பிறப்புக்கு முன்னால் வரலாறு எழுதப்பட்டது, பிறப்புக்கு பின்னாலும் எழுதப்பட்டது, கிபி கிமு. அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனுக்கும் கிமு கிபி வேணும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா என்னன்னு கேட்குறீங்களா? பரலோகம் போக முடியாது. நீங்கள் யார் அதை சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை. நான் கூட நல்லா பைபிள் படித்து நல்ல பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்து கர்த்தருக்குள்ளே எந்நேரம் நான் என்னை ஒப்பு கொடுத்து ரொம்ப நான் மனம் திரும்பி நான் வந்தபோது எங்கள் அக்கா பையன் என்னை பார்த்து சொன்னான், சித்தி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கு தகுதி ஆகிட்டீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க. அப்போ நான் சொன்னேன், ஏண்டா நான் எவ்வளோ மனம் திரும்பியிருக்கேன், எவ்வளவு நான்லாம் பாட்டெல்லாம் எழுதுகிறேன், ஆவியானவர் தானே எனக்கு இதெல்லாம் உதவி செய்கிறாரு, எவ்வளவு நான் சத்தியத்தை நான் இப்போ எனக்கு பைபிள்லாம் எல்லாம் நான் படிக்கிறேன், என்ன நான் ஆண்டவர் என்ன போய் அம்மா நீ பரலோகத்துக்கு லாய்க்கில்லை, நீ கீழே போய் என்னை தள்ளிடுவாரா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசினேன். ஆனால் அவன் சொன்னான், ஒன்றுமே அவன் அதை பற்றி திருப்பி அவன் பேசிக்கல. ஆனால் ஒரு நாள் நான் வேதம் வாசிக்கும்போது, இதை எத்தனையோ முறை இந்த வசனத்தை வாசித்திருக்கேன், ஆனால் அன்றைக்கு வாசிக்கும்போது என் உடம்புல ஒரு நடுக்கம் வந்தது. ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஐயோ, நான் இன்னும் ஜலத்தினால நான் இன்னும் மறுபடியும் பிறக்கலையே என்று பயந்து நடுங்கி அந்த சண்டேவே எங்கள் சர்ச்சில் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், எடுத்துடலாமா, அந்த மாதம் எடுத்துறேன், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எடுத்துடலான்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னா பின்னால் இருக்கிற விளைவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது.
நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு என் பையன் வாயில் கவர்மெண்ட்டுன்னு வரும் 2 வயசில். அப்போ ஜெபம் பண்ண சொல்லுவேன், என் அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுடான்ட்டு. கிடைக்கவே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் என் தேவன் உண்மை உள்ளவர். நான் ரட்சிக்கப்பட்டு என் தேவனுக்கு என்று ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு கவர்மெண்ட் வேலையை எனக்கு கொடுத்தார். அரசாங்கத்து ஆசிரியையாக நானும் வேலை செஞ்சேன். அது அந்த காலத்தில் அது என்னுடைய கனவாக இருந்தது. ரட்சிப்புக்கு முன்னாடி கிடைக்கல. ஏன்னா ஆண்டவர் தெரியும், வெயிட் பண்ணுவார். அவருடைய சித்தம் நிறைவேறணும்ல நம்ம வாழ்க்கையில். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம், அவருக்கு பிரியம். மாமிசமான எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளே வரணும். ரட்சிப்பு இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கி நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவங்க தான். ஆனால் பாருங்களேன், அந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை எப்படி பிசாசானவன் போராட்டத்தை கொண்டு வருகின்றான். ஆனால் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு நம்ம இதில் ஒப்பு கொடுக்கறதில்ல. அவன் விட மாட்டான். ஏன்னா இவங்க ரட்சிப்பு அடைந்து இவங்க வந்துட்டால் கர்த்தருக்கு சாட்சியாக நின்றுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அது நமக்கு தெரியாது, அவன் நம்மளை கட்டி வச்சிருக்கான்ட்டு. நாம் விடுதலையான பிறகு நமக்கு அதை உணர்வோம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தம். ஒவ்வொருவரும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கணும். இது தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அந்த ஞானப்பாலை நாம் பருகும்போது இப்போ மன்னிப்புன்னு வருதுன்னு வச்சுக்கிங்களேன். நான் உடனே என்ன செய்வோம், சகோதரனை 70 முறை அந்த ரட்சிப்புக்கு முன்னால் கூட நமக்கு அந்த அனுபவம் இருந்திருக்காது. ஆனால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிறது அனுபவம் இது. அந்த ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கும்போது நம்ம மன்னிப்போம். நிச்சயம் ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். மன்னிக்கணும்னு என்ன தப்பு அவங்க நம்ம மேலே பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிப்போம். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்களில் நம்ம மனம் மாறுவோம் பெரியமானவர்களே. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராதபடிக்கு நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதை படிக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு பேசுவார், நம்மளை உணர்த்துவார். அப்போ நம்ம மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடி நிறையா குறை பேசியிருப்போம். ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியினால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்த பிறகு நம்ம அதை குறைய சொல்ல மாட்டோம். உண்மை, இதுதான் உண்மை. இது ரட்சிப்பின் அனுபவம். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இப்பொழுது அதற்கு இடம் கொடு. தேவ கட்டளை அது. அவரே கீழ்ப்படிஞ்சார். அவரே தன்னை ஒப்பு கொடுத்தாரு ஞானஸ்நானம் எடுக்க. அப்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் அந்த ஆறில் அந்த கரையை ஏறும்போது ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினாராம். இப்போ நான் முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினோடனே 40 நாட்கள் தன்னுடைய ஊழியம் இந்த தேவனுக்கு சித்தம் என்ன செய்யணும்னு சொல்லி 40 நாட்கள் இரவும் பகலும் தனித்திருந்து ஜெபம் பண்ணுறார். ஆனால் அவரை பிசாசு சோதிக்க வர்றான். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவன், அவர் தேவன் என்று தெரிந்து கொண்டே பிசாசு சோதிக்க வர்றான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிசாசு வராமல் இருப்பானா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளுக்கும் வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் காரணம் பிசாசு தான். அவன் நம்மளை ரட்சிக்க விடலை, நம்மளை ஆவியில் நடத்துறதுக்கு விடலை, நம்மளை வசனங்களுக்கு கீழ்ப்படிய விடலை. பெயர் கிறிஸ்தவர்கள், நம்ம அனைவரும் பெயர் கிறிஸ்தவர்கள். பெயருக்கு நம்ம கிறிஸ்தவங்க, ஆனால் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துவை உடையவன் அவருடையவன். இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சகோதர சகோதரிகள் இதை பார்த்து கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆவியானோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆவியானவரே நம்மளை வழி நடத்துவார். ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியும் ஒன்று. அந்த 3 வேறு வேறு இல்லை. 3மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நாம் ஒப்பு கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும்.
ஆண்டவரே, நான் ரட்சிக்க, நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. நான் மனம் திரும்பணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கணும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் மனம் திரும்ப நமக்கு உதவி செய்வார். மனம் திரும்புறதுன்றது யூட்டம் ஃபுல்லாக. பழைய வாழ்க்கை ஒளிந்தன, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவனை ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. நம்ம மட்டும் மாற மாட்டோம், ஆசீர்வாதங்கள் புதிதாய் மாறும், எல்லாம் புதிதாய் வரும். ஆச்சரியமான வகையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நம் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்மளை ஒப்பு கொடுப்போமா தேவனிடத்தில்? நம்மை தாழ்த்தி இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து நம் தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம் முழு வாழ்க்கையும் நம்மையும் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை இரக்கம் மிகுந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உலக இரட்சகராகிய நீரப்பா, உலகத்தை பாவங்களை ரட்சிப்பதற்காய் நீர் வந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையில் நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் அவர்களுக்காக உம்முடைய பாதத்துக்கு அருகில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. என் தேவன் அப்பா, உலக இரட்சகர் அவர்களை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அந்த மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ள அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் மாறி வருவார்களாக. பிசாசனுடைய வல்லமைகள் கர்த்தாவே அவர்களை மேற்கொள்ளாதபடி அவன் தந்திரங்கள் முறித்து போடப்படுவதாக. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே, இந்த ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காய் ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.